ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் கிட்டே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ரகுராம், யாரோ எங்கே இருந்தோ வந்த அந்த சின்ன பொண்ணு பேச்சை கேட்டு நீங்கள் வேணும்னா நடந்துக்கலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் நடந்துக்க மாட்டோம். அப்படி மட்டும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இந்த சம்மந்தத்தை பண்ண இல்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் அவள் பேச்சு தான் கேட்டு நடப்பீங்கன்னா நடந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணுமான்னு நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சியாராங்க. இங்கே பாருப்பா ரகுராம், எதுக்குப்பா வீண் பிரச்சனை? நம்ம வளமையாக என்னெல்லாம் பண்ணி வருவோமோ அப்படியே பண்ணி வருவோம். இப்போது புதுசாக மாற்ற நினைக்கிறா மாயா, கண்டிப்பாக அவளால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா, தௌரியம் கொடுக்கறது தப்பு, தௌரியம் வாங்குறது தப்புமா. இந்த பிரச்சனை ஆரம்பமாக எங்கே வருது தெரியுமா? பணக்காரங்க வீட்டில் இருந்து தான். அவங்களே இந்த விஷயத்தை விட்டுட்டாங்கன்னா ஏழைங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இங்கே பாருங்க ரகுராம், நான் கடைசியாக சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த கல்யாணம் நடக்கணும்னா நம்ம கௌரவம் நிலைக்கணும்னு சொன்னால் ஒழுங்கா சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைனா இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் நீங்கள் என்ன சொல்கிறது கல்யாணத்தை நிறுத்த சொல்லி, இப்போ நான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னதும் நம்ம புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னம்மா புவனேஸ்வரி, அவசரப்பட்டு வாத்தியை விட்டுட்டே, இங்கே பாரு, நம்ம இந்த பணம் சொத்துக்கா முதல் உரிமை கொடுத்து இந்த சம்பந்தத்தை பேசி வச்சிருக்கோம். இந்த ரகுராம தலைக்குடிய வைக்கணும். இங்கே பாருமா, இந்த தலை மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறமா அந்த ரகுராமுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அவன் ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு எழுதி வச்சுட்டு நடு தெருவில் நிப்பாட்டலாம். நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கியம்மா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு அப்படின்னதும் உடனே நம்ம புவனேஸ்வரி என்ன ரகுராம், நாங்கள் ஒரு பேச்சுக்கு இப்படி கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொன்னால் உடனே நீங்களும் நிறுத்தலான்னு சொல்கிறீங்க. பின்ன நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா தௌரியை கொடுத்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், என் பொண்ணுக்கு பேரும் பேசித்தான் இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், மாயா சொன்னது சரி. மாயா கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவள் பேசின ஒவ்வொரு விஷயத்துலையும் அர்த்தம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் தௌரியம் கொடுக்க போகிறதே இல்லை, எனக்கு கொடுக்குறவங்க கிட்ட இருந்து தௌரியம் வாங்க போகிறதே இல்லை. கடைசியாக கேட்குறேன், இந்த கல்யாணம் நடக்கணும்னா என் பொண்ணுக்காக நான் கொடுக்குற சீர்வரிசை இந்த கப் மெடல் சர்டிஃபிகேட்ஸ் தான். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைனா வந்த வழியை பார்த்து போக வேண்டியதுதான் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் புவனேஸ்வரி வீட்டில இருந்தும் இந்த பக்கம் தனாவும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. பெரியப்பா அவசரப்படாதீங்க பெரியப்பா, இங்கே பாரு மாயா, நான் கேட்ட கேள்விக்கு ஒரு முடிவை சொல்ல சொல்லு அப்படின்னதும் சரி ரகுராம், இப்போ நீங்கள் கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு வந்துட்டீங்களோ, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே தனாவுக்கு சேதனமாக நீங்கள் அவள் படித்த கப் மெடல் இதையே கொடுத்துருங்க. எப்படியோ கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் சரி. நாங்கள் ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பேசலை. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. ரகுராம் வீட்டில் இருந்து இவ்வளோ சேதனம் தனாக்காக கொடுத்தாங்க அப்படின்னு நாங்களும் எங்கள் வீட்டாக்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்லிப்போம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்படிலாம் பேசணும். சரி, உங்களால் முடிஞ்சதை கொடுத்து அப்படின்னதும் என்னால முடிச்சதை விட ரொம்ப அதிகமாவே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம தானே அடுத்து வச்சிருக்கிற கப் மெடல் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே ரகுராம் சீர்வரிசையா கொடுக்குறாங்க. நம்ம புவனேஸ்வரி சந்தோஷமா வாங்கிக்கிற மாதிரி நடிச்சு அதை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நல்லபடியாக சரி, எப்படியோ நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம், நாங்கள் கிளம்புறோம், உடனே கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் மகாலிங்கம் ஃபேமிலியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பேரும் அங்கே நிற்கிறாங்க. இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் அத்தை என்ன அத்தை இங்கே நடந்துட்டு இருக்கு? ஆமாம், அன்னையெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காரா? ஆமாம், என்னம்மா இங்கே நடக்குது? நீ ஆச்சு எடுத்து சொல்ல வேணாமா? எங்கிருந்து மாயா பேச்சை கேட்டுட்டு அண்ணன் கிடந்து ஆட்டம் போடுதுமா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த மாயா இருக்கும் வரைக்கும் இந்த வீட்டில் கல்யாணம் நடக்குமானே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் நம்ம ஜானகி அதிர்ச்சியாராங்க. ஜானகியில் ரமணி பாட்டி அதிர்ச்சியாராங்க. இப்போ எதுக்கு சத்தம் போடுறீங்க? எனக்கு கோவமாக தான் இருக்கு. சின்ன பொண்ணு பேச்சை கேட்டுட்டு ரகுராம் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டான் அப்படின்னதும் இங்கே பாருமா, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா மாயா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா. இல்லைன்னா புதுசாக இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவள் இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் சீனுவை சாரு காலத்தில் தாலி கட்டாமலே பண்ணிடுவா. இங்கால நம்ம தானா அவங்க
மாயாவுக்கும் கல்யாணம் நடந்த பாடி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரையும் ரமணி பாட்டி வர சொல்றாங்க. ரகுராம், எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியாப்பா, ஏப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க, எப்பவுமே நீ தானே சுயமா யோசிச்சு முடிவெடுப்ப. இன்னைக்கு என்னன்னா நேற்று வந்த ஒரு சின்ன பொண்ணு அவன் மாயா பேச்சு கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். இங்க பாருங்கம்மா, மாயா பேசுனதுல ஒரு நியாயமும் சரியும் இருந்துச்சு, அதான் நானே எனக்கு சரின்னு படிச்சேன்னு முடிவெடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு, நானா யோசிச்சு எடுத்த முடிவுதான் இது. மாயா எனக்கு புரிய வச்சிருக்கா, அவ்வளவுதாமா. புரிய வைக்கிறதுக்கு வயசோ பக்குவமோ தேவையில்லை அப்படின்னு ரகுராம் சொன்னதும், சரிப்பா, ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சு கொள்ள முடியுது, மாயாவோட சந்தோஷத்துக்காக தான் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க. இங்க பாரு, நான் ஒன்று சொல்லுவேன், அது நடந்தே ஆகணும், அப்போதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ரகுராம் கேட்டதும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா மாயா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அப்படின்னதும், மாயா ஜானகி ரகுராம் 3 பேரும் செம்ம அதிர்ச்சியாராங்க. மாயா வந்து அழவ ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, போதும் ஜானகி போதும். இங்க பாரு, சாருக்காக அவங்க அப்பா அம்மா ஆசையா சீர்வரிசை கொடுக்க இருந்தாங்க, கடைசியில் அதையும் கெடுத்து எனக்கு தனாவுக்கு கொடுக்க இருந்த சீர்வரிசையும் கெடுத்து கல் மாதிரி நின்றுட்டு இருக்கா. வழக்கமா நாம பண்ணி வர சடங்கு தானே, இதுல அவளுக்கு என்ன வந்துச்சு. இங்க பாரு, கல்யாணத்தை ஒப்படைச்சா அதுக்குரிய வேலைகளை பொறுப்பா பார்க்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அதை பண்ணுவேனா இது பண்ணுவேனான்னு ரூல்ஸ் போட இவ யாரு. இங்க பாரு ஜானகி, எங்க இவ இந்த வீட்டுல இருக்கிறதால இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் ரகுராம் கல்யாண பொறுப்பை இந்த மாயாவை நம்பி கொடுத்துருக்கான். இங்க பாரு ரகுராம், நாங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துல நிக்கணும்னா இந்த வீட்டுல இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா மாயா இந்த வீட்டுல இருக்க கூடாது, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆறாங்க நம்ம மாயா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, மாயா அப்படி என்ன தப்பா பேசிட்டான்னு இன்னைக்கு மாயாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் தலை நிமிர்ந்து நடக்கிறோம்னா அதுக்கு காரணமே மாயாதான். மாயா இல்லைன்னா சிவராமன் விஷயத்துல இந்நேரம் நாம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிச்சு நின்று இருப்போம். நிறைய விஷயங்கள்ல மாயா தான் நமக்கு உதவி செஞ்சிருக்கா. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணமும் மாயா. அப்படிப்பட்ட பொண்ணால கல்யாணம் தடைப்பட்டு போகும், வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க, என்னமா இதெல்லாம். தன்னோட வாழ்க்கையை பார்க்காம இந்த குடும்பத்துக்காக அப்பா காதலன்னு எல்லாரையும் தூக்கி எறிச்சிட்டு வந்தவ மாயா. அப்படிப்பட்ட பொண்ணை வீட்டை விட்டு போக சொன்னா என்னமா அர்த்தம். இதெல்லாம் நீங்க பேசுற மாதிரி தெரியலமா, யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, ஆமா, யாரும் சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. இங்க பாரு ரகுராம், என் கடைசி முடிவு இதுதான். மாயா இந்த வீட்டுல இருந்தா நாங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். ஆமாண்ணே, எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம பார்வதி பத்மாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, நானும் மாயாவை நிரந்தரமா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லல. நம்ம 2 பசங்களோட கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா மாயா இந்த வீட்டுக்கு வரட்டும். அது வரைக்கும் மாயா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அப்படின்னதும், அம்மா அப்படின்னு ரகுராம் மாயாவுக்கு சார்பா பேசலான்னு எடுக்கும்போது, பெரியப்பா ஒரு நிமிஷம் பெரியப்பா, அதோ மகாராணி சொல்ல போறா கேளுப்பா, அவ சொன்னா நீ கேப்பா தானே அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் உடனே நம்ம மாயா வந்த பாட்டி, யார் மனசினா பொன்படுத்தி இருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, எப்படியோ நாம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டோம், எல்லாரும் என்ன ஏத்துக்கொண்டுட்டாங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்த பாட்டி. ஆனா ஒவ்வொருத்தரும் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேங்கிற காரணத்துக்காக என் மேல ஒரு கரிசனையோடு தான் இருந்திருக்கீங்களே தவிர இப்ப வரைக்கும் யாரும் என்ன இந்த வீட்டு பொண்ணா வந்து பாக்கலன்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க பாட்டி, மனசுல இருக்கிறத வந்து வெளியில சொல்லி எனக்கு பழகிடுச்சு. அது தப்பா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆனா தப்பு பிள்ளைய வந்து உணர்த்துறதுக்கு பக்குவமும் வயசு தேவையில்லை பாட்டி. நான் சொன்னது இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே என்னோட மனசுக்கு சரின்னு படுது. ஏன்னா அதால வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாட்டி, அது உங்களுக்கு புரியுது இல்லையோ, எனக்கு நல்லா புரியுது. எனக்கு சரின்னு பட்டதை தான் நான் பேசினேன் பெரியப்பா. என்னால இந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் கெட்டு போக வேணாம் பெரியப்பா. பாட்டி ஆசைப்படுற மாதிரி எல்லாரும் ஆசைப்படுறதே நான் வீட்டை விட்டு போகணும்னு தான், நான் வீட்டை விட்டு போயிடுறேங்கிற மாதிரி மாயா எல்லாரும் சம அதிர்ச்சியாராங்க. மாயா அமைதியாரு. மாயா அத்தை ஏதோ கோபத்துல பேசிட்டு இருக்காங்க, அதைய நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஜானகி சொன்னதும், இங்க பாரு ஜானகி, நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, நீ புரிய வச்சு கேட்டு இந்த மாயாவை வீட்டுல தங்க விடுறதுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் தப்பாவே நடக்குது. இந்த மாயா வீட்டுல இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இங்க பாரு ரகுராம், நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எந்த ஒரு மறுவாட்டையும் பேசாம மாயாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அப்படின்னதும் உடனே நம்ம மாயா வந்து, சரி பாட்டி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு
எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்போ என்ன, நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளோதானே? சரி பாட்டி, உங்கள் குடும்பத்துக்குள்ள யாருக்குள்ளேயும் சண்டை வேணாம். எனக்கு இந்த கொஞ்ச காலம் இருந்த இந்த ஒரு சந்தோஷமே போதும் பெரியப்பா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். கடைசியில் என்னால் இந்த கல்யாணத்தை முன்னாடி நடத்த முடியாமல் போயிடுச்சு. அது நினைச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா அப்படின்னதும் ரகுராம் எதுவுமே பேசாமல் நேராக உள்ளே போயிடுறாங்க. பாத்தியா, என் அண்ணனே அமைதியாக போயிட்டாரு, இதுல இருந்து என்ன விளங்குது? நீயும் உன் பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பு வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னதும் சீனு மணி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அக்கா, என்னக்கா நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க, நம்ம மாயாவை வீட்டை விட்டு வெளியில போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு மணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, மாயா இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனைமா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சீனு ஒரு பக்கம் கேட்டது. டேய், இந்த அம்மா உயிரோட இருக்கும்னு நினைச்சேன்னா அமைதியாருடா அப்படின்னதும், ஏமா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க, இங்க பாரு சீனு, அம்மா உயிரோட இருக்க வேணாமா இல்லையா, ஒழுங்கா ரூம்குள்ள போடா அப்படின்னு சொன்னதும் சீனு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நேரா ரூம்ல போய் செம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மணி டேய், இப்போ நீ அமைதியா இருக்க போறியாடா, ஏண்டா இப்படி தாமதிக்கிற, எட்ரா உன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு மாயா கூட கிளம்புடா, பாவண்டா, நீ உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு இப்போ தனியா வீட்டை விட்டு வெளியில போறா, தயவு செய்து வெளியில போடா சீனு அப்படின்னு மணி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவராம் ஏமா நம்ம மாயா நம்ம வீட்டு பொண்ணு, எதுக்குமா இப்படி பண்ணீங்க, இங்க பாரு சிவா, உன் அண்ணனே மாயா வீட்டை விட்டு போறதுக்கு மறுப்பு சொல்லாம போயிட்டான், நீயும் மறுப்பு தெரிவிச்சேன்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னதும் சிவராமன் அமைதியாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி சந்தியா ஃபோட்டோ முன்னாடி நின்று பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இங்கே என்னவெல்லாம் நடக்குது சந்தியா, என்னால் தடுத்து நிறுத்த முடியாத பாவி ஆயிட்டனே, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தோன்னா மாயா லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே தானே ஓடி போய், மாயா வேணாம் மாயா, வீட்டை விட்டு போகாத மாயா, அது பாட்டி ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டாங்க, அவங்கள பேச வச்சு நான் புரிய வைக்கிற மாயா, ப்ளீஸ் மாயா போகாத மாயா, நீ இந்த வீட்டை விட்டு போனால் வீடு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி தானா பயங்கரமாக அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாயா இங்கே பாரு தானா, உங்கள் கூட இருந்த இந்த சந்தோஷமான நாட்களே எனக்கு போதும், இங்கே பாரு, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுதான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படின்னா உன் மேலே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க பாத்தியா, இங்கே பாரு, நீ என்னை பற்றி கவலைப்படாத, எப்படியோ நீயும் கார்த்திக்கும் சந்தோஷமா வாழணும், அதான் இந்த மாயாவுக்கு தேவைமா தானா, எப்படியோ நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன என் கண்ணால உங்க கல்யாணத்தை பார்க்க முடியாம போச்சு, அந்த ஒரு வருத்தம் தான். அதே மாதிரி பெரியப்பாக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, எப்படியோ உங்க மேல இருக்கிற அன்பு எனக்கு எப்பவுமே விட்டு போகாது தானா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சிவராமன் அம்மா பாவமா மாயா, நம்மள நம்பி பொண்ணு, அட்லீஸ்ட் நான் மாயாவை கொண்டு விட்டுட்டாச்சும் வரேன் அப்படின்னதோ, சரி கிளம்பு அப்படின்னும் போது உடனே ரகுராம் மாடியில இருந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, சிவா அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாராங்க. அண்ணா எங்கன்னு கிளம்பிட்டு, நீ எங்கேயாச்சும் வெளியூர் கிளம்புறியா அப்படின்னு கேட்டதும், இல்ல அதான் மாயாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்கல்ல, அதான் நானும் மாயா கூடவே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போகலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆறாங்க. ரகுராம், என்ன நினைச்சிட்டு இருக்க, நேற்று மாயாவுக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போறியா, இங்க பா, நீங்க மாயாவை வீட்டை விட்டு போகணும்னு சொன்னப்போ நான் உங்களுக்கு மரபு தெரிவிச்சேன்னா, இல்ல இன்னைக்கு என் பொண்ணு மாயா வீட்டை விட்டு வெளியில போறா, அதுக்கு ஒரு வகையில நானும் காரணமா இருந்துட்டேன், அதனால என் பொண்ணு தனியா போய் எங்க தங்குவா, எப்படி வாழ்வா, அதான் என் பொண்ணுக்கு துணையா நானும் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி அவங்களோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க. ஜானகி, என்ன இதெல்லாம் அப்படின்னு ரமணி பாட்டி கேட்குறாங்க. இல்லத்த, என் புருஷன் இல்லாத வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும், இங்கே பாருங்கத்த, ராம இருக்கிற இடம் தான் இந்த சீதைக்கு, அதனால நானும் என் புருஷன் கூடவே போயிடுறேன் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து நம்ம சீனுவும் அவங்க லக்கேஜை பேக் பண்ணிட்டு வராங்க. டே சீனு, எங்கடா கிளப்பிட்டு உன் அம்மா அப்பா நாங்கள் இங்கே இருக்கோம், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பத்மா சத்தம் போட்டதும், இங்கே பாருமா, நான் இப்போ வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே என் மாமாவோட ஆசைக்காகவும், மாமா
எனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு, அவர் பேச்சு வந்து மீறக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான். அவரே இல்லாதப்போ இந்த கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன, என் மாமா இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பார்ப்பாராகிறா, என்னப்பா இது நடந்துட்டுருக்கு அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து மணியும் நம்ம தனாவும் வராங்க. என்ன நீங்களும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ரமணி பாட்டி கேட்டதும், என் பிள்ளை தான் எனக்கு உசுறு, நான் பெற்று வச்சிருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, என் பிள்ளை இல்லாத வீட்டில் நான் இதுக்கு இருக்கணும், நீங்கள் எல்லாருமே இந்த சொத்து பணம் அது கட்டி ஆழ்ந்துக்கோங்க அப்படின்னு மணியும் சொன்னதும் இந்த பக்கம் தனாவும் ஓடி வந்து அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா நீங்க இருப்ப 2 பேரும் இல்லாம நான் அதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், நானும் உங்க கூடவே வந்துடுறேன், வாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு தனாவும் சொன்னதும், இங்க பாருங்க உங்க 2 பேரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் யாமா மாயாவை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாங்க. மாயா வந்து என்ன நம்பி வந்த பொண்ணு, மாயா வந்து தன்னோட காதலையும் தன்னோட அப்பாவையும் நம்ம குடும்பத்துக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன், அப்படிப்பட்ட பொண்ணு நடுத்தரவுல நிக்க நான் விரும்பல, மாயாவுக்கு துணையா இருக்கத்தான் நான் போறேன், மற்றபடி நான் உங்க யாரையும் விட்டு பிரிச்சு போகல. இங்க பாருத்தானா உனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ அப்படின்னதும் முடியாதுப்பா, நீங்க இல்லாத வீடு எனக்கு தரத்திரம் பிடிச்ச வீடு மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனா வந்து பிடிவாந்த பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரமணி பாட்டி பத்மா பார்வதி 3 பேரும் வந்து இங்க பாருங்க இப்போ என்ன ஆச்சுன்னு எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புறீங்க. ஏப்பா ரகுராம், நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் இல்லைன்னா வீடு சுடுகாடாக மாறிடும், இந்த மாயாவுக்காக இத்தனை பேர் வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டீங்களா, அப்போ இந்த அம்மா உங்களுக்கு முக்கியம் இல்லையா, இங்கே பாருங்கம்மா நீங்கள் முக்கியங்கிறபடியாக தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் மாயா கூட கிளம்புறேன், அப்படி நினச்சிருந்தா மாயாவை வீட்டில் இருக்க சொல்லிட்டு சொன்னவங்களை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க முடியும், ஆனால் நான் அனுப்ப இல்லையே, ஏமா தப்பாக புரிச்சுக்கிறீங்க. இங்கே பாருங்கம்மா, மாயா எதுவாக இருந்தாலும் சரியாக தான் பேசுவா, நம்ம குடும்பத்துக்காகத்தான் பேசுவா, இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் அவளுக்கு என்ன வந்துச்சு, ஏன்னா நான் ஒரு பொறுப்பை ஒழுங்கா பண்ணணும்னு மாயா கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அப்படி மாயா இடத்துல யாரா இருந்தாலும் இந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துக்க மாட்டாமா, ஏன்னா அப்படி ஒரு பொறுப்பான பொண்ணா தான் மாயா நடந்துட்டு இருக்கா. எப்பவுமே என் மாயாவை எனக்கு ஒரு மூத்த பையன் இருந்தா எப்படிலாம் இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருப்பானோ அதே மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் பையனை வீட்டை விட்டு அனுப்பினா நான் எதுக்குமா இந்த வீட்டுல இருக்கணும் சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் ரமணி பாட்டி நேரா ரகுராம் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருப்பா ரகுராம், மாயா மேல இவ்வளவு பேரும் உயிரா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை, மாயாவுக்காக நீயே வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு வந்திருக்கேன்னா அப்பனா மாயா மேல எவ்வளவு நம்பிக்கையும் உயிராவும் இருப்பேன், என்ன மன்னிச்சிருப்பா, நான் தான் மாயாவை தப்பா புரிச்சுக்கிட்டேன், இனி ஒரு வார்த்தை கூட மாயாவை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன், பிளீஸ்பா தயவு செய்து யாருமே வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க, உள்ள வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் ரகுராம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. அப்போ மாயா மட்டும் உள்ள வராம நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாரு மாயா, உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன், இன்னைக்கு குடும்பமே உன் பின்னாடி நிக்குதுன்னா அப்போ நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்க இந்த வீட்டுல, இனி ஒரு வார்த்தை கூட உனக்கு நான் சொல்ல மாட்டேன், உள்ளவா அப்படின்னதும் மாயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ள வராங்க. நான் பேசுனது எல்லாம் தப்புதான் மாயா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும், ஐயோ பாட்டி என்ன பாட்டி இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, அதெல்லாம் ஒன்னும் இல்லை பாட்டி, ஏதோ இந்த குடும்பத்துல இருக்கிற பாசத்திலையும் அக்கறையிலையும் தான் நீங்க இப்படி பேசிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, எனக்கு திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மாயாவும் பெருந்தன்மையா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை வீட்டை விட்டு போயிடுப்பான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சாரு. கடைசியில் எல்லாமே சொதப்பிடுச்சு. ஸோ சாரு வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பத்மா இங்கால பார்வதி சாரு 3 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த குடும்பமே மாயா பக்கத்துல தான் இருக்கு, மாயா பக்கம் கூட நம்மளால நெருங்கவே முடியாது அக்கா, எப்படியாச்சும் மாயாவை ரகுராம் அண்ணனே வீட்டை விட்டு வெளியில துரத்துற அளவுக்கு நாம பண்ணணுங்கிற மாதிரி பத்மா கேங் வந்து திட்டம் போடுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.